எங்கும் வியாபித்திருக்கும் அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் 2 ராஜாக்கள் 18:7. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார். கர்த்தர் இவரோடு இருப்பதற்கு முக்கிய காரணம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் எசேக்கியா வைத்த நம்பிக்கை போல அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். ஒரு ராஜா ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தார் பாருங்கள். ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு நெஞ்சங்களை நன்கு கவனிங்கள். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்க வேண்டுமென்றால், ஒரு மனிதன் போகிற இடம் எங்கும் அனுகூலமாக இருக்க வேண்டுமென்றால், கர்த்தருடைய பார்வையில் செம்மை, கர்த்தர் மேல் அளவற்ற நம்பிக்கை, வேத சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிதல், அதன்படி செய்தல். ஆம், நம்மோடு எந்நாளும் கர்த்தர் இருக்க வேண்டுமென்றால், நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமென்றால், ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவர் மேல் முழு நம்பிக்கை, 100க்கு 100 அவரையே சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செவி சாய்க்க வேண்டும். இப்படி வாழ்ந்தால் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. நாம் எங்கு சென்றாலும் கர்த்தர் கூடவே இருக்கிறபடியினால் எல்லா காரியங்களிலும் நமக்கு அனுகூலமாக, நமக்கு சாதகமாக மாற்றி ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை எப்போது நம்மோடு நம் கூடவே வைத்துக் கொள்வோம். மகத்தான மகிமையான காரியங்கள் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, செல்லும் இடமெல்லாம் வெற்றி, அனுகூலம், அதிசயங்களை கர்த்தர் காணச் செய்வார். கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் போகிற இடம் எங்கும் நமக்கு அனுகூலமாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தந்து திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென்.